நம்ம இப்போ சூப்பர் எக்ஸைட்டிங்கான 1 BHK அது வந்து நம்ம பட்ஜெட்டில் சூப்பரான 1 BHK பார்க்க வந்திருக்கோம். எங்கே அப்படின்னா செம்பாக்கத்தில் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ரெடி டு மூவ் கண்டிஷனில் கொடுக்க போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஏரியா வித் மாடுலர் கிச்சன், மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, வாஷிங் மிஷின், எல்லா வாஷிங் மிஷினுக்கான ஏரியா, வாஷ் பேசின் எல்லாமே உங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 588 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 வரும். இது ஒரு பெட்ரூம். இங்கேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வியூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி. மெயின்டெனன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இடத்துல காமன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கீழே உங்களுக்கு கவர்டு கார் பார்க் அவைலபிள். அந்த கார் பார்க்குமே மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தெரியும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் என்னென்ன யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு சைட் விசிட் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். நன்றி. காமன் ஏரியாஸை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டிக்காக தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அது உள்ளே இருக்கும். சேஃப்டி கன்சர்ன்ஸு எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கிற பார்க்கு காமன் ஏரியாலே ரொம்ப சூப்பரான இடம் இதுதான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது சீனியர் சிட்டிசன்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுற ஏரியா. ஸோ அவங்களுடைய லீஷர் டைமை என்ஜாய் பண்ணுற ஏரியா. ஈவினிங் டைம்லையோ மார்னிங் டைம்லையோ அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதுக்கு இது மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டு, நடுவில் உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட், அதை தாண்டி டென்னிஸ் கோர்ட்டும் இருக்குது. இங்கே வாக்கிங் ட்ராக்ஸும் அவைலபிள். உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேர்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியா. மெயின்டெனன்ஸே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாங்கள் வந்து இப்போ லைவாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போதே, அதாவது இது ப்ராசஸில் இருக்கும்போது யாருமே இல்லாத டைமில் எடுக்கல. ஏன்னா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட், நெட்ஸும் அவைலபிள். எப்போ வேணுமோ அதை நமக்கு கட்டி கொடுத்துருவாங்க. வி கேன் ப்ளே அந்த டைமில். இது வந்து உங்களுக்கு நடுவில் வாக்கிங்காக மண் சீ பெட், அதாவது கடல் மண்ணில் நடந்தால் நல்லது அப்படின்றதுக்காக கடல் மண்ணும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஷேப்டு வாக்கிங் ட்ராக்கு, 8 ஷேப்பில் வந்து நடந்து போகிறதுக்காக ஒரு வாக்கிங் ட்ராக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு டென்னிஸ் கோர்ட்டும் அவைலபிள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொத்தம் 3 பிளாக்ஸ் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். ABC 3 பிளாக்ஸு, 3க்குமான காமன் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஏரியா. அப்புறம் ப்ளே ஏரியா பின்னாடி இருக்குது. நம்ம அதையும் இப்போ பார்க்கலாம். அங்கே கரெக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை அந்தி வேலையில் வந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப காமான ஏரியா, ரொம்ப வெளிச்சமாக, நைட் டைமில் ரொம்ப அமைதியாக, மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமான ஆக்சஸோட அவைலபிளாக இருக்குது. இங்கே வெளியே வந்து பார்த்திங்கனாலே தெரியும். மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் கிரவுண்ட்லேயும் இருக்குது, அது இல்லாமல் பேஸ்மெண்ட்லேயும் அவைலபிள். ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். சில பேருக்கு ஓப்பன் கார் பார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டில்ட் கிரவுண்ட்லேயே வந்து கார் பார்க் இருக்குது, பேஸ்மெண்ட் கார் பார்க்கும் இருக்குது. நம்ம இப்போ பேஸ்மெண்ட் கார் பார்க் தான் போயிட்டுருக்கோம். வழக்கமாக பேஸ்மெண்ட் கார் பார்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப சுமாராக இருக்கும். இவங்க இந்த பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும். பாருங்கள் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கன்னா ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு தெரியுதா பாருங்கள், அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே இருக்கிற இன்சார்ஜ் அவங்ககிட்ட நாங்கள் இதை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு சீப்பேஜ் இருந்தாலோ எது இருந்தாலோ உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணும்போது உடனே அதை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேர் எடுத்து பண்ணுற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கும்போது
உங்களுக்கு லைஃப்பும் வரும், ரீசேல் வேல்யூவும் கூடும். ஏன்னா நாளை பின்ன இந்த மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ரீசேல் வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மெயின்டெனன்ஸாக இருக்கும்போது நல்ல ஸ்டேபிளாக இருக்கும்போது திரும்ப வாங்குறவங்க நல்ல ப்ரைஸில் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, இன்கேஸ் நீங்கள் சேல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாலும். ஸோ அதனால் நல்ல வெல் மெயின்டென்டு ஆன் ரோடு இது எல்லாமே இங்கே ப்ளஸ் தான். ஸோ நம்ம இப்போ அடுத்தது ஜிம் ஏரியாவை பார்க்கலாம். அது சில்ட்ரன் ப்ளே ஏரியா. பசங்க விளையாடுறதுக்கு உங்களுக்கு தேவையான இடம் பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். சின்ன பசங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. 14 இயர்ஸ் வரைக்கும் தான் அலௌடு, அதுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் அலௌடு கிடையாது. ஸோ அண்டர் 14 இயர்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசா எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுதான் சில்ட்ரன் ப்ளே ஏரியா. தனியாக சிட்டோட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப ரொம்ப காமான லொக்கேஷன், அமைதியாக இருக்குது. உங்கள் பசங்களுக்கு தேவையானதும் கிடைக்கும், உங்களுக்கு தேவையானதும் இருக்குது, எல்லாமே ஜிம் இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட் பைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஏரியாவில் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான இது பெஸ்ட் பை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிம் ஏரியா பார்க்க போகிறோம். காமன் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் வரப்போகுது. யோகா இதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து டேபிள் டென்னிஸ் அவைலபிளாக இருக்குது. அது ஜிம் ஏரியா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யோகா மெடிடேஷன் ஹால். ஸோ இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிள். மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.25 per square feet.